கோவையில் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த போது கை திறந்தால் வழி பிறக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு கட்சியும் தற்போது கை திறந்தால் வழி பிறக்கும் என கூறி வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம்னா 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இன்னும் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அதிமுகவுடன் எத்தனை சீட்டுகள் வேண்டும் என இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்கு. மற்றும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு பாஜக கேட்கிறதா என்ற கேள்விக்கு அவர் தற்பொழுது இதுவரை இது தொடர்பாக அதிமுகவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை எனவும் நயனா நாகேந்திரன் பேசியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து தேமுதிகவுடன் இதுவரை எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியானது அமைத்திருந்தது. இந்த நிலையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுக, பாஜக, பாமக கூட்டணியானது முடிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தேமுதிக எந்த கட்சியுடன் தங்களது கூட்டணி அறிவிக்கும் என நேற்றைய தினம் அறிவிப்பதாக கூறியிருந்தனர். தற்பொழுது தேமுதிக இந்த கட்சியுடன் கூட்டணி வைப்பது என முடிவானது செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இன்னும் அந்த முடிவு சில காலங்களில் இன்னும் குறுகிய நேரத்தில் அறிவிப்பதாகவும் அக்கட்சி செயலாளர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று தினம் செய்தியாளர்களை சந்தித்த நயனா நாகேந்திரன் அவர் குறிப்பிட்டிருந்தவாறு தேமுதிகவுடன் இதுவரை எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்னும் பல கட்சிகள் அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற வருகிறார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே 2021 சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரை திமுகவுக்கு ஒரு வலுவான எதிர்கட்சியாகவும் திமுகவை ஆட்சியிலிருந்து குறித்த தற்பொழுது அதிமுக தலைமையிலான அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இன்று அதிக தொகுதிகளை வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கும் எனவும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.